ஒரு இன்னைக்கு தோத்துட்டாங்க அந்த கட்சி. ஸோ அவங்க சைட்ல இருந்து கட்சின்னு இல்லை, கட்சியில இருக்க சில நபர்கள் அவங்களோட சொந்த சிந்தனைக்காக அதை பயன்படுத்தி ஒரு படத்தையே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ட்விட்டர் யூஸ் பண்றவங்களா தான் தெரியும். இந்த படம் ஸ்கேம்னு போடுவாங்க ஓடின படத்தை. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசர்ஸால, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸால மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் நீ முதலமைச்சரா மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்துல ஒரு கோரிக்கை, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஓடிடி நீங்க வந்து உருவாக்கணும். ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே அந்த இன்ஃபுளுசர்ஸ் முடிவு பண்றாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து மாஸ்டர் சொன்னாரு, எனக்கு வருத்தமா தான் திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர், என் மேலதான் அது வந்து முழுக்க சிலம்பத்துல நீங்க வந்து வெற்றியாளர் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போலாம், 3% கோட்டா இருக்கு தமிழ்நாட்டுல. ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வுல வந்து கலந்துக்கிறது. நான் சமீபமா எங்கேயும் வரதில்லை, ஏன்னா எனக்கு இந்த திரௌபதி 2ல இருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கே பெரிய கேப் ஆயிடுச்சு. நான் இதுக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம்னா அண்ணா குழந்தைக்கு இல்ல ஒண்ணு அது ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன்ல இல்ல, அது பல்லுல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இயக்குனர் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையா நிக்கணும், துணையா நிக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் கிளம்பி வந்துட்டேன். எவ்வளவு முக்கியமான வேலையா இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிலம்பம் பட குழுவினருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அண்ணன் நேத்து எனக்கு ட்ரெய்லர் அனுப்பினாரு, ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து இது எதை அடிப்படையா கொண்ட படமா இருக்கு அப்படின்னா சிலம்பம். இன்னைக்கு நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போ இன்னும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் நம்மளை விட்டு விலகாம இருக்குன்னா அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலம்பம். இது வந்து இப்ப ஆரம்பிச்ச கலை இல்லை. ஸோ இது தமிழர்களோட மரபு கலை. சிலம்பன் அப்படின்னா முருகன். ஸோ அவர் தான் இந்த சிலம்பத்துக்கு தலைவர். ஒரு சிலம்ப கலையில அதுல நடக்கிற அரசியல், அதுல இருக்கிற பிரச்சனைகள், அது வந்து எப்படி ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோட எடுத்திருக்காரு. ட்ரெய்லரை நேத்தே பார்த்ததுக்கு அப்புறம் நிச்சயமா அந்த விழாவில் கலந்துக்கணுன்ற ஒரு முன்முடிவோடு தான் அந்த கலந்துருக்கேன். வாழ்த்துக்கள். கூடவே படத்துல சொல்லியிருக்காரா தெரியல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சிலம்பம் கத்துக்கிட்டு தேசிய லெவல்லையோ இல்லைன்னா தமிழ்நாட்டு லெவல்லையோ நீங்க வந்து அங்கீகாரம் வாங்கி ஜெயிச்சிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருக்கு. அது வந்து படத்துல சொல்லியிருக்கீங்களா தெரியல. இது பல மாணவர்களுக்கு தெரியாது. நம்ம யூபிஎஸ்சி அந்த மாதிரி பல அரசாங்க வேலைக்கு போறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. விளையாட்டிலும் அது முக்கியமாக சிலம்பத்துல ஆர்வம் காட்டி சிலம்பத்துல நீங்க வந்து வெற்றியாளர் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போலாம், 3% கோட்டா இருக்கு தமிழ்நாட்டுல. சிலம்பம் அவ்வளவு முக்கியமான விஷயம். இது எனக்கு வந்து திரௌபதி படம் பண்றப்பதான் தெரியும். ஏன்னா அதுல என்னோட ஹீரோ வந்து சிலம்பம் கத்துத்தர ஒரு வாத்தியார் தான், ரிச்சர்ட் சார் அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. பாண்டியன் மாஸ்டர் தான் அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. 2 கையில சிலம்பம் சுத்த கத்துக்க சொன்னேன். ஒரு வாரத்துல மாஸ்டர் தான் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. பாண்டியன் மாஸ்டர் இல்லாம எங்க எந்த படமும் நடக்காது. எல்லா படத்துக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்துருவாரு. 4 பேர் அனுப்பிடுவேன். மாஸ்டர் சொன்னாரு, எனக்கு வருத்தமா தான் திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர், என் மேலதான் அது வந்து முழுக்க நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட ஃபைட் பண்ணி நாங்க ஒரு டேட் வச்சிருந்தோம், ஜனவரி 30 இல்லைன்னா பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்னு. ஜனநாயகன் டேட் மாறி இங்க முன்னாடி பின்னாடி போனதால அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டிருக்கணும் அந்த படத்தை, இல்லைன்னா நான் சொன்ன டேட்ல வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமால கத்துக்கிற முதல் தடவையா நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கத்துக்கிட்டாது. அது ரொம்ப வருத்தமான விஷயம். அதனால அதுல இருந்து வெளியே வரல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். இன்னைக்கு சினிமா வந்து முன்னாடி ரசிகர்கள் இருந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு சினிமா வந்து இன்ஃபுளுசர்ஸ் கையில இருக்கு. ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே அந்த இன்ஃபுளுசர்ஸ் முடிவு பண்றாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து படங்களை ஜெயிக்க வச்சாங்க. இன்னைக்கு அவங்களையும் தாண்டி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் கையில போயிடுச்சு. அது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியா தான் இருக்கு. அது நல்லதா கெட்டதா தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் ஓடுறதும் அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்னாலதான். சில படங்களை வந்து முடிக்கணும் சித்தாந்தமா அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க முன்கூட்டியே. அப்படி எனக்கு நிறைய நடந்திருக்கு திரௌபதி 2ல. அதெல்லாம் இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை, பேச வேண்டிய மேடையும் இது இல்லை. ஸோ ஆனா ஓடிடியில கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த படத்தை. அங்கேயுமே எனக்கு வந்து அரசியல் நிறைய தலையிட்டு திரௌபதி ஓடிடியிலும் கொண்டு வர முடியல. அதனால இந்த இடத்துல ஒரு முக்கியமான கோரிக்கை நான் வச்சிடறேன். மத்திய அரசுல வேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஓடிடி இருக்கு. நம்ம தமிழ் சினிமாலே எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல.
பேரரசு சாருக்கே தெரியுமான்னு தெரியல. அரசாங்கத்தின் சார்பில் 2024 ஆண்டு வேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஓடிடி பிரச்சார் பாரதி அபிஷியலாவே லான்ச் பண்ணி இன்னைக்கு அதுல வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்கு. ஹிந்தி படங்கள், மராத்தி, கன்னடா படங்கள் வரைக்கும் அதுல போயிட்டு நிறைய பேர் வந்து அதுல வந்து எதுவும் காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்க எல்லா படத்தையும் அதுல போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒரு ஹவருக்கு வந்து ₹6 கொடுப்பாங்க மக்கள் படம் பார்த்தா. கவர்மெண்ட் வந்து அதை வந்து பே பண்றாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமால இருந்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்துல ஒரு கோரிக்கை, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஓடிடி நீங்க வந்து உருவாக்கணும். எப்படி மத்திய அரசால அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியுது வெற்றிகரமா வேவ்ஸ்ன்ற பேர்ல, அது மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை வந்து நடத்தலாம். நீங்க உங்களுக்கு அந்த அதை பத்தின புரிதல் நிறைய இருக்கும் விஜய் சார். ஸோ இந்த நேரத்துல ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ சிலம்ப மாதிரி படங்கள்லாம் நிச்சயமா ஓடிடி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரிஃபர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய லாபிக்குள்ள இருக்கு. ஒரு சிலர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே ஓடிடிக்குள்ள வந்து படங்கள் வித்துட்டு இருக்கிற காலமா இருக்குது. நல்ல படங்கள் எடுத்தாலாம் ஓடிடிக்குள்ள போறது அவ்வளவு ஈஸி இல்லை. நம்ம வந்து அமேசான் மாதிரி ஓடிடி தளங்கள்ல ஃப்ரீயா படம் கொடுக்குறோம். படம் பார்த்துட்டு பேப்பர் வியூ ஆப்ஷன்ல கொடுங்கன்னா கூட அதுலயுமே நிறைய உள்ள அரசியல் இருக்கு. எந்த படத்தை உள்ள கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்ற வரைக்கும் நிறைய அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது சினிமாக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதனாலதான் சினிமா இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு. இதை பத்தி யாரும் கவலையும் பட மாட்டாங்க. எந்த ப்ரொடியூசர் சங்கத்துல தலைவரா இருக்கவங்களோ நிர்வாகியா இருக்கவங்களோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட பிரச்சனையோட வந்து தாண்டி கடந்து போயிடுறாங்க. அது கியூப் பத்தியும் நிறைய நானும் வேறு சார் இப்ப பேசணும். கியூப்லயுமே நம்ம கட்டுற பணம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிட்டா நிறைய சின்ன படங்கள் ஒரு 100 தியேட்டருக்குள்ள வர படங்களுக்கெல்லாம் வந்து கியூப் வந்து 15,000 16,000 சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தியேட்டர் ஒரு தியேட்டர்ல நம்ம வந்து ஒரு ஷோ ஒரு வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு 16,000 கிட்டத்தட்ட கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ சிலம்ப மாதிரி படம் வந்து 100 தியேட்டர்ல ஓடணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 16 லட்சம் கியூபுக்கு மட்டும் கட்டணும். அதுல எவ்வளவு கலெக்ஷன் வரும், அதுல இருந்து என்ன லாபம் வரும்லாம் தெரியாது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய பணம், அதுக்கப்புறம் விளம்பரம் இருக்கு, பேப்பர் ஆட் இருக்கு, பிரிண்ட் பப்ளிசிட்டி இருக்கு, கொஞ்சமாவது நம்ம வந்து ப்ரெஸ் சார்ந்ததுக்கு செலவு பண்ணணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறோம்னா ஒரு பெரிய பொருள் செலவு இருக்கு. ஸோ ஒரு சின்ன படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறதுக்கு இன்னைக்கு வந்து 30 லட்சம் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ கியூப் நிறுவனம் கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணி தயாரிப்பாளர் சங்கமும் கொஞ்சம் அவங்க கூட பேசி ஒரு 100 தியேட்டருக்குள்ள ரிலீஸ் பண்ற படங்களுக்காக வந்து மானியம் வாங்கி கொடுக்கணும். அது முன்னாடி இருந்தது, அந்த நடைமுறை திரும்ப இல்லை இப்ப. ஸோ அதை சரி பண்ணி கொடுங்க. அப்பதான் இவங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்க இருந்து ஒரு 20 நாளுக்குள்ள தியேட்டருக்கு வர முடியும். அவ்வளவு ஈஸி இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சந்தோஷமா இதே சந்தோஷத்தோட படத்தை தியேட்டருக்கு கொண்டு போறது சிசேரியன் மாதிரி அது ஒரு 3 மடங்கு சிசேரியன் ஒரு படத்தை தியேட்டருக்கு கொண்டு போறது அவ்வளவு கஷ்டம். ஸோ தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அதே மாதிரி பெர் ஹவர் ₹6 கொடுக்க முடியலன்னா கூட ஸ்ட்ரீமிங் சார்ஜஸ் பெர் ஹவர் ₹4 கொடுத்து சின்ன படங்கள் நிறைய படங்களை வந்து ஓடிடிக்குள்ள கொண்டு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நான் மறுபடியும் சொன்னதுதான், சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் பண்ற அவங்க வந்து தன்னோட லாபத்துக்காக காசை வாங்கிக்கிட்டு எந்த படம் ஓடணும்ன்றத அவங்க முடிவு பண்றதால நிறைய நல்ல படங்கள் ஓடிடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களால் பாராட்டப்படுது. நிறைய ஓடின படங்கள் ஓடிடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மக்களால் வந்து விமர்சிக்கப்படுது. இது இந்த படம் எப்படா ஓச்சு, இது ஸ்கேமு. நீங்க ட்விட்டர் யூஸ் பண்றவங்களா தான் தெரியும், இந்த படம் ஸ்கேம்னு போடுவாங்க ஓடின படத்தை. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபுளுசஸால, சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸால ஒரு அது சின்ன நெட்வொர்க் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கா அது இப்போ இயங்கிட்டு இருக்கு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். திரௌபதி 2 திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 400 இன்ஃபுளுசஸ் ஒரு இன்னைக்கு தோத்துட்டாங்க அந்த கட்சி. ஸோ அவங்க சைட்ல இருந்து கட்சின்னு இல்லை, கட்சியில இருக்க சில நபர்கள் அவங்களோட சொந்த சிந்தனைக்காக அதை பயன்படுத்தி ஒரு படத்தையே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அவ்வளவு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியுது. மக்கள் அதை நம்புறாங்க. ஏன்னா நம்ம அதே பழகிட்டோம். புக் மை ஷோல என்ன ரேட்டிங் இருக்கு. இப்போ இந்த சிலம்பம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்னைக்கே வந்து என்னால இவர் ஒரு ₹1,00,000 செலவு பண்ணாருன்னா புக் மை ஷோல என்னால 9.5 ரேட்டிங்ஸ் வாங்கி தர முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் வந்து அந்த ரேட்டிங்ஸ் தான் நம்புறாங்க. அதெல்லாம் இன்ஃபுளுசஸ் மார்க்கெட்டிங். பணம் இருக்கிறவங்க, பெரிய பணம் செலவு பண்றவங்க, ஒரு 50 கோடி 60 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஈஸியா ₹6 கோடி செலவு பண்ணி அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரியான படங்கள், இந்த பிரசாத் லேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 25 படங்கள் பாக்குது. அவங்களாம் வந்து எப்படி தியேட்டர்ல போய் படத்தை ஓட்ட முடியும்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்க பேசுறது தெரியல. இந்த மாதிரி மேடை கிடைச்சாதான் பேச முடியும்.
ஸோ இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கனவுகள் எவ்வளவு இருக்கும், அத்தனை சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நம்மள இந்த மக்கள் கொண்டாடிட மாட்டாங்களான்னு எவ்வளவு கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்க எப்படி சாத்தியப்படுத்த போறீங்க தெரியல. ஆனா படம் முடிஞ்சு இதுக்கு பல பேர் ஒத்துழைச்சிருப்பாங்க, பல பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் சார் வந்து அவ்வளவு குவாலிட்டியா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேசுறப்பே தெரியுது அவரோட குவாலிட்டி. கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் பண்ண ஒரு சின்ன டெக்னீஷியன் வரைக்குமே சொல்றேன். ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண ஆர்ட் அசிஸ்டன்ட், ஆர்ட் செட் அசிஸ்டன்ட் வரைக்குமே எவ்வளவு இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருப்பாங்க. அவ்வளவு பேருடைய கனவும் அவ்வளவு பேருடைய உழைப்பும் வெற்றி பெறணும். அதுக்காக கொஞ்சம் இந்த இன்ஃபுளுசஸ்லாம் உங்களோட பர்சனல் சித்தாந்தங்கள் அதெல்லாம் வச்சுட்டு எல்லா படத்துக்கும் வாங்குற மாதிரி பேமெண்ட் வாங்காம இந்த படங்களுக்கு கொஞ்சம் சின்ன பேமெண்ட்டா நீங்களும் ஸ்லாட்டை மாத்தி இவங்களையும் கொண்டு போய் ஒரு ட்விட்டர்ல சிலம்பம் பத்தின ஒரு ட்வீட் போடணும்னா நீங்க வாங்குற பேமெண்ட்டை குறைச்சிக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும்னா சினிமா நல்லா இருக்கும். சினிமா தான் உங்களுக்கு வந்து சோறு போடுது. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்னா நம்ம வந்து பெரிய படங்கள் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட தான் டிராவல் பண்ணணும், அதுதான் மதிப்புன்னு நினைக்காம சின்ன படங்களுக்கும் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசும் தயவு செஞ்சு ஒரு ஓடிடி ஓப்பன் பண்ணி சினிமா வாழவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மறுபடியும் சிலம்பம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அத்தனை குழுவினருக்கும் உழைச்ச அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளருக்கும் கலந்து வாழ்த்து வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.